காயின் ஆபேலை கொண்டுட்டான். வந்தவன கர்த்தர் கேட்கிறாரு, உன் சகோதரனாகி ஆபேல் எங்க? நான் அவனுக்கு காவலாளியாங்க. டேய், அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை என்ன செய்யுது? கூப்பிடுது. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு யாராவது அநீதி இழைத்திருக்கிறார்களா? உங்களுடைய நியாயத்தை புரட்டி அதை உங்களுக்கு அநியாயமா மாத்தி உங்களுக்கு அதை பாதிப்பா உண்டாக்கிட்டாங்களா? உங்களால, உங்க திராணியால, உங்க சக்தியால அதை எதிர்த்து அதை நியாயமாக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலையில நீங்க பரிதவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க பெருமூச்சுக்கு அவரால் பதில் கொடுக்க முடியும். அப்ப அவருக்கு தெரியுது, காயின், நீ உன் தம்பி மேல கையை போடும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனா எனக்கு தெரியும். ஒரு நீதிமான் மேல நீ கையை போட்ட. தெய்வ பிள்ளைகள், அத மாதிரி நீதிமான்களாகி உங்க மேல யாராவது கை போடுறாங்க, ஆனா வெளியில தெரியாத மறைவிடத்துல பதிவிருந்து உங்களுடைய பிராணனுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆபேலுக்கு அது தெரியாது, ஆனா கர்த்தருக்கு அது தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவர் சர்வ ஞானி.